கதிரவன் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த பாதாள உலக குற்றவாளி கனேமுல்ல சஞ்சீவ உடலானது பொருளை பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. கனேமுல்ல சஞ்சீவவின் சகோதரி மற்றும் நண்பர்கள் உடலை அடக்கம் செய்திருந்தனர். கடந்த 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் இலக்கம் 5ஆம் அறையில் சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் சடலத்தை உரிமை கோர இதுவரை யாரும் முன்வரவில்லை என தோட்ட போலீசார் தெரிவித்தனர். கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டு 24 மணி நேரமும் மேலான போதும் சடலத்தை யாரும் பொறுப்பேற்க முன்வரவில்லை என போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் பின்னர் அவரது சகோதரி சடலத்தை பொறுப்பேற்க முன்வந்ததாக கூறப்பட்டிருந்தது. கெசல் பத்திர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற நபரும் கனேமுல்ல சஞ்சீவவும் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அந்த நேரத்தில் சஞ்சீவவின் போதைப்பொருள் வலையமைப்பின் முக்கிய உதவியாளராக தான் இருந்ததாக சந்தேக நபர் அதன்போது கூறியுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிக்கு தலைமறைவாகியுள்ள பின்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட பத்மி என்பவர் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே கனேமுல்ல சஞ்சீவவை கொள்ளும் ஒப்பந்தம் துபாயில் மறைந்திருக்கும் அவரது முக்கிய போட்டியாளரான கெசல்ல பத்திர பத்மே என்பவரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொலையாளி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதன்போது குறித்த ஒப்பந்தமானது 1.5 கோடி ரூபாய் பேசப்பட்டதாகவும் அந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே இதுவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எவ்வாறானதொரு பின்னணியில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்துக்கு கேடான முறையில் கொத்துரொட்டி தயாரித்த உரிமையாளருக்கு 40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற போது மல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆனைக்கோட்டை பகுதியில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகரான மாஜிய பிரதீப் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சுகாதாரத்துக்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உணவக உரிமையாளருக்கு மற்றொரு உணவகத்தில் மலசல கூடத்தினுள் மின் மோட்டாரை இயக்கி நேர் வழங்கி வந்த நபருக்கு எதிராக மல்லாக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற போது உரிமையாளர்கள் இருவரும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டிருந்தனர். இதனையடுத்து சுகாதாரத்துக்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உரிமையாளருக்கு 40,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. மற்றும் மலசல கூடத்தில் மின் மோட்டாரை இயக்கிய உரிமையாளருக்கு 28,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடையை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு நீதிபதி கட்டளையிட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் குறித்த உணவகம் பொது சுகாதார பரிசோதகரால் சீல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சோதனைகளின் பின்னர் நீதிமன்றக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற கட்டிட தொகுதி அண்டிய வளாகத்தில் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்றத்துக்கு செல்லும் மக்களை பிரதான நுழைவாயிலின் முன்பாக வரிசையாக நிறுத்தி அவர்களையும் அவர்கள் எடுத்து செல்லும் பொதிகளையும் கடுமையாக சோதனையிட்ட பின்னரே நீதிமன்றத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பிரதான நுழைவாயில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி நீதிமன்ற வளாகத்துக்கு நுழையும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தனிநபர்களையும் சோதனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பதில் தலைமை நீதியரசரின் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யானைகள் தொடர்ந்துடன் மோதி விபத்துக்குள்ளாவதை தடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி சரக்கு தொடருந்துகளை பகல் நேரங்களில் இயக்குதல் மற்றும் தொடருந்துகளுக்கான வேக எல்லைகளை விதித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இரவு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மீனகயா தொடருந்தில் மோதி 6 காட்டு யானைகள் உயிரிழந்தன. இந்த நிலையில் இவ்வாறான விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாற்காலி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொமிந்த திசநாயக்க தற்போது பல கட்சிகளுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களை தற்போதைய அரசாங்கம் மறந்து செயல்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த 17ஆம் தேதி கம்பஹா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் சுமார் 1 மில்லியன் தென்னங்கன்றுகளை நடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, சப்ரமுக மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து பொதுமக்களை விழிப்புடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஒன்றில் பயணித்த யுவதியொருவரை அந்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் கேலி செய்ததாக கூறி சாரதியையும் நடத்துனரையும் தாக்கிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு மட்டக்களப்பு புல்லுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பதுளையிலிருந்து புல்லுமலையூடாக மட்டக்களப்பு வரை போக்குவரத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் பயணித்த புல்லுமலை பிரதேசத்தை சேர்ந்த யுவதியொருவர் சாரதியின் நடத்துனரும் கேலி செய்ததாக கூறி யுவதி தனது உறவினரிடம் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் குறித்த பேருந்து மட்டக்களப்பிலிருந்து பதுளை நோக்கி மாலை 5:30 மணிக்கு சேவையை ஆரம்பித்து புல்லுமலை பகுதியில் உள்ள தரிப்பிடத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்தப்பட்டது. அவ்வேளை தரிப்பிடத்தில் காத்திருந்த இருவர் சாரதி நடத்துனருடன் வாய் தகராறில் ஈடுபட்டதை தொடர்ந்து தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் கைதான இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா நெட்டம்புவ போலீஸ் பிரிவில் 2 நபர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள்களில் வந்த இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த இருவரையும் சிகிச்சைக்காக வட்டிப்பிட்டிவல மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் நெட்டம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் கடும் வெப்பநிலை குறித்து அறிவிப்பு வெளியான நிலையில் கலகா பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் கலகா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடும் வெப்பமான காலநிலையினால் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் கல்வி அமைச்சு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு பரிந்துரைகளை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை அரலகங்கவில பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். அரலகங்கவில வெகரகம பகுதியில் 72 வயதுடைய ஆணொருவரும் 75 வயதுடைய பெண்ணொருவரும் இவ்வாறு காட்டு யானை தாக்குதலில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் யானை தாக்குதலால் காயமடைந்தவர்கள் பொலனறுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. அரலகங்கவேல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.